ஷாய் ஐயா நந்தி ஐயா நந்தி பேசுகிறேன் ஐயா பிரம்மா ஐயா என்னப்பா சொல்லு சந்தோஷம். நந்தி நக்கால விட்டேன்னா அவர் அழிக்க ஆரம்பிப்பார். இன்னைக்கு நாளில் உயிர் பொலியை சாப்பிடுதான். ஆமாயா ஆமாயா பூரா ஆடு மாடு கோழி பறவைகளை பூரா அறுக்கான். இன்றைக்கி நான் நேற்றுலேருந்து அவர்கிட்ட கேட்டேன், இன்றைக்கி நாள் விடுறா அப்படின்ட்டாரு. இன்றைக்கி நாளில் விடு, நீ நாக்கால விடுறா, நானே அழிக்கமுடா அப்படின்ட்டார். 13வது கோடீஸ்வர ஜோதிலிங்கம் அழிக்கும்டா மானிட பேரை அழிப்பமுடான்னு சொல்லிட்டாரு. சந்தோஷம். 13வது கோடீஸ்வரர் ஐயா அழிப்பார், ஜோதிலிங்கத்திலேருந்து அழிப்பார். 13வது ஜோதிலிங்கம் ஐயா பிரம்ம ஐயா முக்கால் சத்தியம் ஐயா. சந்தோஷம் ஐயா. என்னய்யா என்னங்க ஐயா? ஆமாய்யா, இன்னைக்கு வரோம் எனக்கு கொடுத்துட்டார் ஐயா வரோம். சந்தோஷம். சரி, உன் நாக்கால நீ தான் விட்டாத்தான் அவர் அழிப்பார். நீ விட்டாத்தான் அழிப்பார். நாங்கள் விட்டாலாம் பார்த்துக்கிட்டே இருப்பார், ரசிப்பார், சிரிப்பார் எங்கள் அண்ணன் ஈஸ்வரன். சரிங்கய்யா ஆட்டுங்கய்யா. சேவல் கொடி அந்த திருச்செந்தூர்லேருந்து மன்னராட்சி ஆண்டவன் அந்த முட்டாப்பே அதை கணக்கு முடிச்சாச்சு. அவனை கும்பிட போகிறவன் வேறவன் வீட்டுகளில் குடும்பத்தில் கிருமியை உட சொல்லியிருக்காரு. ஒரு கிருமி அது என் கையில் கொடுத்துட்டார். அந்த கிருமி பொடிய கிருமி, கண்ணுக்கு தெரியாத கிருமி. ஆமாம் ஐயா. சரி, அரசியல்வாதிக்கு என்னங்கய்யா? அரசியல்வாதிக்கு அந்த 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 கிருமியை கொடுத்துட்டார். பொடிய கிருமி, கண்ணுக்கு தெரியாது, குடும்பத்து வரைக்கும் விட்டு ஆட்டிடுறா அப்படின்ட்டார். ஆமாம் ஐயா. என் கூட வர்றதையா சனி வரார், சனி அவர் வரார். 8 நாடு சனி 2 பேர் வராங்க. அப்படியே நான் விட்டுக்கிட்டே போவேன். எனக்கு பாதுகாப்பு அவர் தானே. சந்தோஷம். அந்த கொடி அந்த பேர் திருச்செந்தூர்கார பேர் செவல் கொடி அடுக்க ஆத்தினால அவனை சோழி எல்லாம் முடிச்சாச்சு. அந்த கொடியை தூக்கி எல்லா கொடியை முடிக்கணும் இல்லையா? என்னையா? ஆமாய்யா, அரசியல்வாதி அவன் பொண்டாட்டி புள்ள பேரம்பேத்தி வரைக்கும் அந்த கொடியை தூக்கி சொருக வேண்டிய இடத்துல சொறி ஆட்ட சொல்லிட்டார். ஐயா ஆட்ட சொல்லிட்டார். நாக்கை போட்டு நக்கி உள்ளே விட்டு ஆணும் பெண்ணும் நக்கிக்கோங்கடா. முதலமைச்சர், பிரதமர், குடியரசுத் தலைவர், ஜனாதிபதி, கீழே எம்பி, மந்திரி எல்லாம் எம்எல்ஏ, பஞ்சாயத்து போர்டு வரைக்கும் அந்த கொடியை தூக்கி நட்டி உள்ளே ஊடி ஆட்டி நக்கிக்கோடா அப்படின்ட்டார். ஐயா என்னையா சிரிக்கிய பிரமா ஐயா? இல்லை, தமிழ் வார்த்தையில் தமிழ் பண்பாடில் ஓப்பன் ப்ளஸில் கைலாசத்திலேருந்து விட வேண்டியிருக்கேன். இது எல்லாம் நீதிமன்றத்தில் இன்னும் புரியாத அளவுக்கு மண்டையை இலக்கி வச்சுருக்காரு ஐயா. அவர் இலக்கி தான் வச்சுருப்பார். உட்கார்ந்த உடனே கொக்கி போட்டு தூக்குவாரப்பா நந்தி. ஆமாம் ஐயா, அது எனக்கு தெரியுமையா. சந்தோஷம். அப்படியா கொடியை பூரா இன்னையிலேருந்து அவன் பொண்டாட்டி பிள்ளை வீட்டுக்குள்ளே உட்காந்து கொடியை விட்டு ஆணும் பெண்ணும் பொம்பளை பிள்ளை வச்சுருப்பான், பொண்டாட்டி வச்சுருப்பான். இவனுக்கு ஆம்பளை பேருக்கு அவன் ஆட்டணும். இவன் அவளுக்கு பிள்ளை பேரம்பத்தி வரைக்கும் கொடியை உள்ளே விட்டு ஆட்ட சொல்லிட்டார். அடுத்து ஐயா இன்னொன்று ஐயா நந்தி சொல்லுதேன் ஐயா. அந்த முக்களை உட்காந்துருப்பான், அவன் மஞ்சள் கொடியை தூக்கிட்டு ஆண்டவன். இவன் சேவல் கொடியை தூக்கினவன், இவன் மஞ்சள் கொடியை தூக்கினவன். கணக்கு முடிச்சாச்சு. இவனை கும்பிட்றவனுக்கு பூரா நான் அந்த ஒரு பச்சை விட்டு நோய் கிருமி கொடுத்துருக்காரு. அதை நான் விட்டுருந்தேன் ஐயா. எல்லாம் சிலையில வச்சுட்டு போயிடுவேன். முக்குக்கு கும்பிடுதான்ல, தூக்கிட்டு 1008 தப்பு செஞ்சுட்டு கையை தூக்கி கும்பிடுதான்ல, அவனுக்கு அந்த கிருமியை, கண்ணுக்கு தெரியாத கிருமியை அந்த எல்லா கோயிலையும் உட்காந்துருப்பான். இவனை வணங்க அந்த கிருமி அவன் வீட்டுக்குள்ளே போய் ஆட்டிருமியா. சந்தோஷமியா. சந்தோஷம். என்னையா கொடியை தூக்கி ஆட்ட சொல்லு. அவ்வளோ கோவமையா அழிச்சு வச்சிருக்கான்லையா. பூமியை பூரா அழிச்சு உயிர் பொழித்து அந்த கொடியை வச்சு தான் உயிர் பொழியை பூரா அறுத்துட்டீங்க. காமுட்டாப்பே முக்கால் சத்தியமையா.